வணக்கம். என் பேர் ஷாங். நான் ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன்னா, இப்போ வந்து பைசன் காலமாடுங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? மாரி செல்வராஜோட படம். அந்த படம் வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியா திறந்தாலே மொத்தமாக அதான் வெங்கடேச பண்ணையார், பசுபதி பாண்டியன் எல்லாமே மனப்பாடம் ஆயிடுச்சு இப்போது. அந்த கதையே வந்துட்டே இருக்குது. அது யாரை பற்றின கபடியை பற்றின கதை. அதில் வந்து மனதி கணேசன் பற்றி தான் சொல்லியிருக்காப்புல. அவர் வந்து எப்படி எல்லாத்தையுமே போராடி அவர் முன்னோக்கி வந்தார். அதுக்கு நடந்த காலகட்டம் வேறு. ஆனால் இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் இவங்க எல்லோரும் இருக்காங்கல்ல, இந்த இயக்குநர்கள் இருக்காங்களே, தாங்கப்பட்ட வழி, அவங்கப்பட்ட வழி, அவங்கப்பட்ட வழி, அதை நாங்கள் சொல்லி தான் ஆகணும். எல்லா சமூகத்துலேயுமே ஏதோ ஒரு தரத்தில் வழிபட்டு தான் இருக்குது, எல்லா காலத்துலையுமே. அது நம்ம தாத்தனாக இருக்கட்டும், பாட்டனாக இருக்கட்டும், இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி இதெல்லாம் யாரும் சொல்லி வைக்கலை. எல்லா இடத்துலையுமே கஷ்ட நஷ்டங்கள் வந்து தான் இருக்கும். பணம் ஒன்று மட்டும்தான் எல்லாத்தையுமே பிரச்சனை தீர்த்தணுன்னா பணக்காரங்கக்கிட்டேயும் அந்த நிம்மதியும் எல்லாமே இருந்திருக்கணும். அவங்களுக்கும் இந்த பேராசை இருந்திருக்கக்கூடாது. கரெக்டாக அவங்களும் நிம்மதியாக வாழ்றதில்லை. கீழே கூட அந்த மாதிரி தான். இந்த கீழே மேலேங்கிற தகுதியே வேணாம். உங்களுக்கு திறமை இருக்கா, தகுதி இருக்கா? இன்றைக்கி நாட்டு இருக்கிற நிலையில் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஒரு ஃபோன் எடுத்து நீங்கள் வந்து ஒரு சேனலை ஆரம்பித்து நீங்கள் சும்மா தட்டி விட்டால் உங்களை தூக்கி விட்றாங்க. இதை விட என்னங்க ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் உங்களுக்கு? நீங்கள் ஸ்போர்ட்ஸாக சொல்லுங்கள், நீங்கள் சினிமாவில் சொல்லுங்கள். இப்போ சினிமாவில் இருந்தால் என்ன, ஒரு குடும்பத்தை பற்றினவங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் சமூகத்தை பற்றினவங்க அவங்க மட்டும்தான் வராங்களா? இல்லை. ஓப்பன் மார்க்கெட் ஆகிடுச்சில்ல. நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் மறுபடியும் வந்து நீ வேறு நான் வேறு எதுக்கு அது குத்தி காட்டிகிட்டே இருக்கணும்? அது காட்டினதாவது அந்த காலம். பெரியார், அண்ணா, நீங்கள் சொல்கிற திராவிடம் எல்லாமே இருக்கிற அந்த மண்ணில், தமிழ் தேசிய மண்ணில், இல்லைன்னா தமிழன் தான், நாங்கள் தமிழன் தான்னு சொல்கிற மண்ணில் வந்து எதுக்கு நீங்கள் குத்தி காட்டுறீங்க? இவ்வளோ நாள் ஆடின அரசியல் வந்து அப்படின்னா வேஸ்ட்டு தான். கடவுளே இல்லைன்னு சொல்கிற அரசியல் வாழ்ந்த நாடு, இல்லைன்னா வந்து அவங்க ஆடுற நாடு, எந்த மூட நம்பிக்கையில் எல்லாமே உடச்சிடுவோன்னு சொல்கிற நாடு. அவங்க இருக்கிற மண்ணில் இப்போது அந்த ஜாதி பிரச்சனை இருக்குன்னா உங்கள் மனசில் வந்து அந்த தமிழ்னு சொன்னால் கூட அது இல்லை. அந்த ஜாதி வந்துட்டு தான் இருக்குது. அது வேணும் உணர்த்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதை நிறைய பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு அந்த 2 சமூகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க. அது வன்முறையா, இல்லை படுகொலையா, இல்லை என்ன பண்ணுறாங்களா ஒன்றும் தெரியாது. இன்னைய தலைமுறைக்கு வந்து, நாளைய தலைமுறைக்கு வந்து கல்வி, வேலை வாய்ப்பு, அதே மாதிரி நிம்மதியான வாழ்க்கை, இது 4மே கொடுத்தா போதும். சமத்துவமான வாழ்க்கை கிடச்சிடும். இங்கே யாருக்குமே சமத்துவம் கொடுக்கணும்னு தேவையில்லை. அவங்களாம் எடுத்துக்கலாம் அது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை உருவாக்குறோம். இல்லைன்னா இந்த அரசியல் கட்சிகள்லாம் என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க தான் ஜாதி இல்லை, மனுஷன் தான் பெருசு, ஜாதி பெருசு இல்லை, கடவுள் பெருசு இல்லைன்னு சொல்லி இந்திரா படம், தேவர் மகன் அந்த காலத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னுமா அது போல்? அப்படின்னா பிரச்சனை மக்கள்கிட்ட தான் இருக்குது, உங்கள் மனசில் தான் இருக்குது. உங்கள் ஜாதி வரை தான் நீங்கள் வெளியே காட்டுறீங்கன்னு மக்கள் சொல்லுவாங்க. அதை மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். மக்களே, ஒன்றாக இருப்போம், நாட்டை காப்போம்.